ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெளியிலங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம நாட்டு சுரைக்காயை வச்சு சுவையான பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்டியாக எப்படி ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, நாட்டு சுரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 kg வந்துச்சு. இதை நல்லா துருவி தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை நல்லா அலசிட்டு திருப்பி தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த நாட்டு சுரைக்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1 கப் மெஷர்மெண்ட்டில் தான், இந்த கப்பில் தான் நான் கடைசி அளவு வரையும் சொல்ல போகிறேன். இந்த சுரைக்காயை நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதில் நெய் மணம் வரும். நம்ம எந்த கப்பில் சுரைக்காய் எடுக்கிறோமோ அதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அதையும் ஊற்றி நல்லா 2 கிண்டுங்க. கிண்டிட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா பொறுமையாக வேக விடுங்க. அந்த பாலெல்லாம் வற்றி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அப்போ இடையில பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். வேகலைன்னா திருப்பி ஒரு 7 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு இல்லையா, ஹை ஃப்ளேமை வச்சு நல்லா பால் வத்துற வரையும் 2 கிண்டிக்கோங்க. அடுத்து நான் ரொம்ப மைல்டாக தான் சுகர் சேர்க்க போகிறேன். ஜீனி வந்து நான் 1/4 கப் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கூடவோ குறைச்சோ சேர்த்திங்கனாலும் பரவாயில்ல. நான் வந்து மைல்டான ஸ்வீட்டாக இருக்கட்டும்னு சொல்லி தான் 1/4 கப் ஸ்வீட் சேர்த்துக்கிறேன். இந்த ஜீனி போட்ட உடனே தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். திருப்பி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பாலும் ஜீனியும் வற்றி கரெக்டாக இருக்கும். அப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் நல்லா தூவி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் கிடைக்கலனா ஸ்வீட்லெஸ் கோவா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் தான் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இந்த பால் பவுட்ரு கட்டி வரவே வராது. நீங்கள் பொறுமையாக கிண்டிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பால் பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வந்த உடனே கிரேப்ஸ், இதுக்கு பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, உலர்ந்த திராட்சையும் பாதாம் முந்திரி இதெல்லாம் குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூவி விட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அப்படியே சாப்பிடலாம். நான் வந்து பர்பி செய்கிறனால அங்கங்கே இருந்து கடிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால நான் பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே 4 மினிட்ஸ் பொறுமையாக கிண்டி விடுங்க. இது மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம சைடில் பாலாக தெரியும் இல்லையா, இப்போ பால் தெரியல இல்லையா, அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டுங்க. இப்போ தனித்தனியாக பிரிகிற இந்த ஹல்வா எல்லாமே சேர்ந்து ஒன்றா ரொட்டேட் ஆகி வரும். அப்போனா தான் பர்பி வந்து நம்ம கட் பண்ணும் போது பீஸ் கரெக்டாக வரும். இதே அளவுகளோட இதை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு இல்லையா, அவ்வளோதான். இதை இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடைசியில் நெய் ஊற்றி 2 கிண்டுங்க. நம்ம சாப்பிடும்போது அப்படியே நெய்யில் செஞ்ச மணத்தோட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மோல்டில் செட் பண்ணுறீங்களோ அந்த மோல்டில் கொஞ்சோண்டு நெய் தடவி வச்சு இதை வந்து அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸில் கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட சுவையான பர்ஃபி தயார். நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது சுரைக்காயில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சூடு ஆறின பிறகு ஒரு நைஃபை வச்சு எந்த ஷேப் வேணுமோ அழகாக கட் பண்ணிக்கோங்க. அச்சு மட்டும் போட்டு வைங்க, இப்போயே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லைட்டாக நல்ல பதமாக ஆறின உடனே திருப்பி ஒரு கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சுவையான பர்ஃபி தயார். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.